ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை கேட்டால் நீ மிகவும் ஆச்சரியப்படுவாய். இன்று உனக்கு ஒரு அவசர செய்தியைத்தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடி கொண்டிருந்தது. என் தங்க குழந்தையே, அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. நீ அவசரப்படாமல் இந்த தாயானவள் சொல்ல வந்த விஷயம் என்ன என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே உனக்கு தீராத வேதனைகளைத்தான் தந்து கொண்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டு நாள்தோறும் மன வருத்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த தாயானவள் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு அத்தனை வியப்பாக இருந்தது. அத்தனை ஆச்சரியத்தையும் அது எனக்கு கொடுத்தது. வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காததனால்தான் இப்பொழுது மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாட்களாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்த காரணத்தினாலோ என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னால் என்ன நடக்கின்றது என்பதனை கூட புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மையையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடியது என்று நான் சொன்னேன் அல்லவா? அது சாதாரண சக்தி அல்ல. அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ அப்படியே விட்டுவிடக்கூடாது. இன்று இவர்களை பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை இனிமேல் உன்னால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் வாழ்க்கைக்கு சந்தோஷம் மிகவும் முக்கியம் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் ஆனால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும். உனக்கு ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும். கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக கூட இருந்து விடலாம். எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக அம்மா சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ கேட்கத்தான் வேண்டும். உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிய ஒரு சக்தி உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னது. அது என்னவென்று நீ கேட்டால் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கே கண்கள் கலங்கும்படிதான் இருந்தது. உன் அம்மா உனக்கு ஒரு நல்லது என்றால் அதனை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா? இதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான மன நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா? அதனால்தான் அதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று இன்று உன் தாயானவள் இப்பொழுது உன் முன்னே வந்து நிற்கின்றேன். நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சொல்கின்றார்கள் என்றால் உன்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்க போகின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நிற்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்கு வந்துவிட முடியாது அல்லவா? நேற்றிரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்த இந்த சக்தி நல்ல சக்தி தான். என் அன்பு குழந்தையே, ஏதேனும் தீய எண்ணங்களை நினைத்து கொண்டு தீய சக்திகள் எதுவேனும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் அல்லவா? அப்படி ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் அதை திருப்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டி இருப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே.
தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போட்டிருப்பேன். அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்தது நல்ல சக்திதான். அவர்கள் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் அங்கே வந்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, அப்பேற்பட்ட சக்தி என்ன சொன்னது என்று முதலில் உன்னிடத்தில் நான் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடிக்கின்றார். அது உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதனை உணர்த்தவும் முயற்சி செய்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதையும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்கிவிட்டதாகவும் சொல்லி சென்றார்கள். அதோடு நிற்கவில்லை என் தங்க குழந்தையே. யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? என் பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன். எந்த ஒரு நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்றும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற அவர்கள் வர தயாராக இருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டும். நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்களின் மனம் ரணமாக மாறி கிடக்கின்றது. நீ எப்பொழுது சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்களும் மனதார சிரிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கின்றாரா? அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன் என்று என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா என் செல்லமே? அது வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய குலதெய்வம்தான். உன்னுடைய குலதெய்வம்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையானால் இன்று ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றிரவு உன் இல்லத்திற்கு குலதெய்வம் வந்தது உண்மை, உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை. அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்ததும் உண்மை. அதனால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ அறிந்தும் அறியாமலும் இருக்கலாம். அதனால் என் அன்பு குழந்தையே, குலதெய்வங்களை நீயாக மறந்திருந்தாலும் கூட அவர்கள் ஒரு நாளும் உன்னை மறந்திருப்பது கிடையாது. உங்களை கைவிட்டு விடுவதும் இல்லை. நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தவறாமல் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொண்டு வந்து அந்த குலதெய்வத்தின் அருள் ஒப்படைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் குலதெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த தாயானவள் சொல்லும்போது நீயே ஆச்சரியப்படத்தான் போகின்றாய். எப்படி இந்த தாயானவளால் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒன்றுவிடாமல் சொல்ல முடிகிறது? இன்றோடு உனக்கு முடிய போகின்றது அனைத்து பிரச்சனைகளும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு என்னை நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உலகத்திலேயே துரோகம் எப்பொழுதுமே பதுங்கி இருந்து கொண்டு உன்னை தாக்கி கொண்டுதான் இருக்கின்றது. பாசம் என்ற வேதத்தில் பல உறவுகள் இருக்கின்றது. எதுவுமே நல்லது என்று நினைத்து உன்னுடைய உள்ளம் நம்பி ஏமாந்து கலங்கி நின்று கொண்டிருக்கின்றது. கண்ட பிறகுதான் இது கலியுக காலம் அல்லவா என்பது உனக்கு புரிகின்றது. என் அன்பு குழந்தையே, எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகத்தை நினைக்கின்றது. இதுதான் யதார்த்தமான உண்மை. என் குழந்தையே, ஏன் நீ என்னை இப்படி நினைக்கிறாய் தெரியுமா? ஆமாம்,
நான் ஒதுங்கி இருப்பதால் சிலருக்கு சில இடங்களில் நன்மைகள் கிடைக்கின்றது என்றால் நான் தள்ளி நிற்பதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. அவர்களை ஒருபொழுதும் நான் மறந்தது கிடையாது. யார் என்னை நம்பி வந்தார்களோ அவர்களை ஒருபொழுதும் ஏமாற்ற வேண்டும் என்று நான் கனவில் கூட நினைத்தது கிடையாது. என்னை மதிப்பவர்களை நான் எப்பொழுதுமே தேடி போகத்தான் செய்கின்றேன். என்னை அலட்சியம் செய்பவர்களை நான் ஒருபொழுதும் திரும்பி பார்த்தது கிடையாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னை நம்ப வைத்து வாழ்க்கையில் ஏமாற்றியவர்களின் செயலை நீ நினைத்தெல்லாம் வருந்தக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்களின் வருந்தாலும் முழுவதும் வருந்தும் காலமாகத்தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதிக பொழுதுமே உனக்கு தெரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டால் நல்லது. எப்பொழுது அது உனக்கு தெரிகின்றதோ அப்பொழுது நீயும் உன்னுடைய நினைவுகளும் எனக்கு குப்பை தொட்டியும் குப்பையும் தான் என்று நினைத்து அவர்களை தூக்கி எறிந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் இது போன்ற உன்னை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் நீ குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டாய். அப்படி எறிந்ததுதான் உன்னுடைய மனதில் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய பிரிவிற்கு ஒரு முக்கிய காரணம். மனிதன் எத்தனைதான் அழகாக மாறுவேடம் போட்டாலும் இந்த காலமும் சூழ்நிலையும் அவர்களின் இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடுகின்றது அல்லவா? என் குழந்தையே, உனக்கு நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அனுபவிப்பதற்கு முதலில் பழகிக்கொள். கிடைத்ததை அனுபவித்தாலே உனக்கு சந்தோஷங்களும் சேர்ந்து வரும் என்பதை யாராலும் யோசிக்க முடியாது. மனிதனுடைய மனம், மனிதனுடைய மனதை மட்டும் நம்மால் ஒரு நாளும் படித்துவிட முடியாது. என் குழந்தையே, நிறம் மாறுகின்ற பச்சோந்திகளை விட அடிக்கடி மனதினை மாற்றிக்கொள்கின்ற மனிதர்களிடத்தில்தான் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை காயத்தை கொடுத்தவர்களிடம் மீண்டும் ஒருபொழுதும் எந்த விதமான பழக்கத்தையும் நீ வைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த எல்லையிலேயே நிற்க வேண்டும். என் வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீ பாசம் வைத்த அனைவரும் உன் மீதும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கற்பனை செய்து கொண்டிருப்பதுதான். இங்கு எல்லோருமே எல்லோரிடத்திலும் இருந்து நன்மைகளை பெற நினைக்கிறார்கள். ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தன்னிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் கொடுக்க நினைப்பது கிடையாது. நேர்மையும் உண்மையும் ஒரு நாளும் அழியாத சொத்துக்கள். காலம் செல்ல செல்ல அதனுடைய மகத்துவம் என்னவென்பது புரிந்துவிடும். அனுபவங்களை சேகரித்து வைத்தால் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு அதுவே உதவும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையாக இருப்பவர்களை விட உங்களுக்குத்தான் இந்த உலகத்தில் அதிக மதிப்பு இருப்பதாக என் குழந்தை நீ புரிந்து வைத்திருக்கின்றாய். வேஷம் போடுபவர்களுக்கு இன்று வேண்டுமானால் நல்ல பெயர் கிடைக்கலாம். ஆனால் நாளை அவர்களின் பெயர் அழியும் போது நிச்சயமாக அதற்கான வேதனைகளையும் சேர்த்து அவர்கள் அனுபவிப்பார்கள். உன்னை விட்டு போன உறவோடு மீண்டும் உறவை தொடர்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் நீ வேண்டாம் என்றுதான் முடிவெடுக்க வேண்டும். வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர அவர்களின் மனதிற்குள் அதே அழுக்குதான் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, சிறப்பாக நடிப்பவர்கள் மற்றவர்களால் கொண்டாடப்படுகிறார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள் என் குழந்தையே. அதற்காக நடித்துதான் இவர்களின் உறவை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒருபொழுதும் அவசியம் கிடையாது. உனக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகி விடுவதுதான் உனக்கான மரியாதை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய். அதாவது அதை பற்றி தெரிவதுதானே அதிகம். பட்டு தெரிந்த குழந்தை என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அதிகமான எண்ணங்களை சுற்றி நடந்த துரோகங்களை பற்றியே இருக்கின்றது. வாழ்க்கையில் சிரிப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும்.
நீ சிரிக்க தெரிந்த மற்றவர்களின் முன்னிலையில் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அழுவது என்பது எப்படி இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும். என் குழந்தையே, மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் வாழ பழக வேண்டும். ஏனென்றால் உன் முன்னே நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்கும். அது கெடுக்கும்படியாக இருந்தால் அதே நேரத்தில் என் குழந்தையின் குருடாக இருந்துவிடு. தேவையற்ற பேச்சுகளை கேட்கும்போது என் குழந்தை அந்த இடத்தில் நீ செவிடாக இருந்துவிடு. எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவரை மட்டும் ஒரு நாளும் ஏமாற்றி விடக்கூடாது. நீ அப்படி செய்கின்ற குழந்தை இல்லை என்றாலும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது எல்லாம் சரி. நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு இனிமையாக இருக்கின்றது. உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாகத்தான் சொல்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை கடினமானது கிடையாது. வாழ்வதும் கடினமானது கிடையாது. என்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் எனக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கின்றது என்று நீ சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை உண்மையாகவே யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நீ உன்னுடைய தேவைகளை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய முக்கியத்துவம் என்னவென்பது புரியும். உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ கனவு கண்டு நீ கண்ட கனவு புன்னகை எதிர்கால கனவுகளை பற்றி நீ சொல்ல வேண்டும். உன் மீது அன்பு வைத்துள்ள மக்களையும் அன்பு கொண்டவர்களையும் மட்டுமே அவர்களிடம் மட்டுமே எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும். நீ எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்வதால் தான் இந்த அவமானங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்றது. இவர்களை நீ சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்கின்றார்கள். அதனால்தான் என்னுடைய பிள்ளை, நீ உன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ளாமல் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நேர்மையாக மாற்றிக்கொள்ளாமல் என்னாலும் நேர்மையாக இருந்து நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. மனதளவில் யாருக்கும் எந்த துரோகத்தையும் மட்டும் நீ நினைக்காமல் இரு. இந்த தாயானவள் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.